எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் எடு. இந்த வீடியோல நம்ம ஸ்கேல்பிங்னா என்ன, ஸ்கேல்பிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஆக்சுவலி இந்த ஸ்கேல்பிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்கேல்பிங்கை சூஸ் பண்றாங்க, பிகினர்ஸ்க்கு ஸ்கேல்பிங் சூட் ஆகுமா ஆகாதா, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பர் எப்படி ஆகணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேல்பிங்னா என்ன? ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் ஸ்டைல். சோ இந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு ட்ரேட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அந்த ட்ரேட் ஓப்பன்லயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட ஓபன் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ற இடையில அந்த டைம் கேப் இருக்கு பாத்தீங்களா, இததான் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்டிங் பீரியட பேஸ் பண்ணியே நிறைய விதமான ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கு. இந்த ஸ்கேல்பிங் மாதிரியே டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த ஸ்கேல்பிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான டைம் பீரியட் தான் நம்ம அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவோம். சில செகண்ட்ஸுக்கு இல்ல சில நிமிஷத்துக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய ட்ரெண்டோ வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டுமே போதும். அந்த ஸ்மால் மூவ்மெண்ட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்மளோட மெயின் எய்மே. அதுலயும் குறிப்பா அந்த ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும். அதாவது மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நடக்கணும். அப்பதான் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி நம்மளால அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஸ்கேல்பிங்ல நமக்கு வந்து ஹை லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம நினைச்ச நேரத்துல என்ட்ரி எடுத்துட்டு நம்ம நினைச்ச நேரத்துல அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ பேசிக்கா இந்த ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை லிக்விடிட்டி, ஹை வாலட்டிலிட்டி, ஹை மொமெண்டம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேசிக்கான நீட்ஸ். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல ஸ்கேல்பிங் பண்றோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரைஸ் சேஞ்சஸ்க்கெல்லாம் அவசியமே இல்லை. வெறும் ₹1, ₹2. இன்னும் ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பைசா சேஞ்ச் ஆனாலே அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொசிஷன் என்டர் ஆகி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருவாங்க. இதே இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆனாலே போதும், அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஃபாரெக்ஸ்ல அதே மாதிரி ஃபியூ பிப்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட் இருந்தாலே போதும். சரி, ஓகே ப்ரோ, இவ்வளவு கம்மியான பிரைஸ் மூவ்மெண்ட்ல எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்? இதுவே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல நம்ம ரொம்ப குயிக்கா என்டர் ஆவோம், ரொம்ப குயிக்கா வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். பட் மோர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சேம் டேல எடுத்துட்டே இருப்போம். ஓகே, சோ இதுல நம்மளோட மெயின் கோலே ஒரே ஒரு பெரிய ட்ரேட் பண்ணி அதுல இருந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்கேல்பிங்கோட ஒரு மெயின் கோலே. அதனால சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா போதும். ஓகே, நார்மலா ஒரு ஸ்கேல்பர்லாம் 10 ட்ரேட், 20 ட்ரேட், 30 ட்ரேட், ஏன் 50 ட்ரேட்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸ்கேல்பிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஹோல்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா மத்த எல்லா ட்ரேடிங் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான ஹோல்டிங் பீரியட் வந்து ஸ்கேல்பிங்ல தான் இருக்கும். ரெண்டாவது, ஸ்கேல்பிங்ல நம்மளோட ட்ரேட்ஸோட கவுண்ட் ரொம்ப ஹையரா இருக்கும். ஓகே, மத்த ட்ரேடிங் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே சேம் டேல மோர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து நம்ம ஸ்கேல்பிங்ல தான் எடுப்போம். ஆக்சுவலா அது வந்து ஒரு விதம் தான். ஸ்கேல்பிங்ல இன்னொரு விதமும் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெவியான ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கும். ஓகே, பெரிய அளவுல ட்ரேடிங் கேபிட்டல் வச்சிருப்பாங்க. அதுல ஹெவியான லாட் சைஸ்ல இல்ல பொசிஷன் சைஸ்ல ஒரு ட்ரேடை எடுத்துருவாங்க. ஒரு ட்ரேடோ, 2 ட்ரேடோ, 5 ட்ரேடோ. ஓகே, இதுல என்னன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கும். ஆனா பொசிஷனோட சைஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல பொசிஷன் சைஸ்ல ட்ரேட் எடுப்பாங்க. அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்லயே ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஃபியூ ட்ரேட்ஸ் எடுத்து ப்ராஃபிட் பண்ற ஸ்கேல்பர்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேல்பர்ஸ் வந்து நிறைய ட்ரேட்ஸ்ல சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ட்ரேடை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்து இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஓகே, நம்ம மூளைக்கு தான் இந்த ஸ்கேல்பிங்ல அதிக வேலை. டக்கு 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 டக்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கணும். எல்லாமே நம்ம மைண்ட்ல தான். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க், கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுலயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் தான். ஓகே, இப்ப மத்த ஸ்டைல்ல எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து பண்றோம் அப்படின்னா, ஸ்கேல்பிங்ல எல்லாம் இந்த கால்குலேஷன் நம்ம மைண்ட்லயே நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டன்டா டிசிஷன் எடுத்து ஒரு ட்ரேட ஓபன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில ஸ்கேல்பர்ஸ்லாம் ஸ்டாப் லாஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. மைண்ட்ல தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும்.
ஓகே, ஸ்கேல்பிங்ல வெறும் ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் மட்டும் இருக்காது. ஆஃப் கோர்ஸ் சில ட்ரேட்ஸ் வந்து லாஸ் ஆகவும் செய்யும். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் மார்க்கெட்ல பிளேஸ் பண்ணாம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் அந்த பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா எமோஷனலா எந்த பேரியரும் இல்லாம, அதாவது தன்னோட எமோஷனோட பேச்ச கேட்டுட்டு செயல்படாம அந்த ட்ரேட ஓப்பன் பண்ணும்போதே இங்க வந்தா நம்ம பொசிஷன ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிக்கணும், இங்க வந்தா நம்ம பொசிஷன லாஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. இப்ப கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சார்ட்ட பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க பிரைஸ் ரீச் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸா இல்ல டார்கெட்டா, அதாவது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாப் லாஸா டார்கெட்டா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ்னா எந்த ஒரு யோசனையும் இருக்காது. இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிட் பட்டனை கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. அதனாலதான் நமக்கு ஸ்கேல்பிங்ல அதிக ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் பாத்தீங்கன்னா தேவைப்படுது மத்த ட்ரேடிங் ஸ்டைல்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஸ்கேல்பிங்னா நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றது கிடையாது, அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம ஸ்கேல்பிங்கோட அட்வான்டேஜஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பெரிய ட்ரெண்டோ இல்ல ஒரு பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட்டோ அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நிறைய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹை லிக்விடான இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஹை மொமெண்டம்ல சில பீக் டைம்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துக்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன் இப்ப நிஃப்டியே எடுத்துக்கலாம். இது வெறும் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல ரொம்ப அதிகமான பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து ரொம்ப ஹை மொமெண்டமோட இருக்கும். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல சில ஸ்பெசிபிக்கான டைம்ல பாத்தீங்கன்னா அது ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? அதனால ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஸ்கேல்பிங்ல ஆல்மோஸ்ட் நம்மளால டெய்லியும் பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துட முடியும். ஓகேங்களா? என்னைக்காவது ரொம்ப ரேரா தான் வந்து ட்ரேட் எடுக்கவே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கும். பட் அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்ப நம்ம ஒரு 250 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 220 to 230 டேஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருவோம். அந்த 20, 30 நாளும் நான் ரொம்ப அதிகமா தான் சொல்றேன். பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட் சில டைம்ல ஓகே ரொம்ப மொமெண்டமோட பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். அந்த டைம்ல எல்லாம் நமக்கு நிறைய ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, ஓவர் நைட் ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங்ல இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்கேல்பிங்ல கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம பண்ணுவோம். அதாவது தொடர்ந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு பிரேக்கும் இருக்காது. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம சார்ட் முன்னாடி உட்காந்தோம் அப்படின்னா கண்டினியூஸா உட்காந்துக்கிட்டே இருப்போம், ட்ரேட் எடுப்போம், பார்த்துக்கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு வெளில போறோம் அப்படின்னா எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு தான் வெளியே போவோம். ட்ரேட் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வேற வேலை பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்டா இதுல நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்போம். அதனால ஓவர் நைட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடு வந்து இந்த வார் டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில நாடுகளுக்கு இடையில வந்து பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா 2 நாடும் வந்து தாக்கிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஓகே, இப்ப நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், இன்னும் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணல. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்பதான் அந்த பொசிஷனை ஆக்சஸ் பண்ணி எல்லாம் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு இடையில ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேல பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போ இதோட தாக்கம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கும். என்ன ப்ரோ, நம்ம நாட்டிலயா தாக்குறாங்க, யாரோ 2 நாடு அடிச்சுக்கிறாங்க, அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேர்ல்டு வைடு இந்த பேனிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த பயம் அப்படிங்கிறது பரவும். இந்த பயம் காரணமா ஸ்டாக் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இதனால வர ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு ஸ்கேல்பிங்ல இருக்காது. ஏன்னா இப்ப உட்கார்ந்தோம்னா ட்ரேட் எடுப்போம், அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போவோம். மூணாவது, ஆல்ரெடி நான் சொன்னதான், பெரிய பெரிய மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸ்மால் பிரைஸ் மூவ்மெண்ட்டே போதும் நம்ம ஸ்கேல்பிங் பண்றதுக்கு. இப்ப நம்ம ஸ்கேல்பிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஸ்கேல்பிங்கோட ஒரு டார்க் சைடு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்ப பிளஸ்ன்னு ஒரு சில விஷயங்களை பார்த்தோம், ஆனா மைனஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எமோஷனல் பிரஷர் இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா ஸ்கேல்பிங்ல தான் இருக்கும். ஓகே, அதாவது இந்த எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கிறதுலே அதிகமா தேவைப்படுறது ஸ்கேல்பிங்க்கு தான். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்கேல்பிங்ல வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா செயல்படணும், நம்மளோட மூளைக்கு தான் அதிக வேலை நம்ம கொடுப்போம் அப்படின்னு. அந்த டைம்ல போயிட்டு நம்மளோட எமோஷனை உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எமோஷனலா எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதன் மூலியமா வர பாதிப்பு நமக்கு தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா எமோஷனலா ட்ரேட் பண்ற எந்த ட்ரேடராலயும் கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல அது எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இன்ஃபாக்ட் எமோஷனலா வர ப்ராஃபிட் எல்லாமே பியூர் லக் பேஸ்டு. ஸோ அந்த மாரி லக் பேசிஸ்ல வர ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நிலைக்காது. ஸ்டார்ட்டிங்ல வர மாரி வரும். கையோட பார்த்தீங்கன்னா, அத கொண்டு போயிரும். அதுவும் இல்லாம இந்த ஸ்கேல்பிங்லாம் பண்றப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் பீக் லெவல்ல இருக்கும். பயங்கரமா பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு செகண்டும் ஸ்கேல்பிங்ல ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாக்கும் ஒரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச். ஃபைனல் ஓவர் ஓகேங்களா? இந்த ஓவர்ல இப்போ இந்தியா தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் ஓவர்ல இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற 6 பால் 6 பாலையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஓவர்ல ஒரு 20 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டில் பாசிபிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த லாஸ்ட் ஓவர்ல ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரஷரா இருக்கும். இந்த பால்ல என்ன ரன் வரப்போகுது? ஜெயிச்சுருவாங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அத விட அதிகமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேடிங்ல ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, அங்க தோத்துட்டா கூட கொஞ்ச நேரம் தான் அந்த வருத்தம் இருக்கும். ஐயோ! இந்தியா தோத்துருச்சே அப்படின்னு. ஆனா, இங்க நம்மளோட உண்மையான காசு இன்வால்வ் ஆகியிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா, 1 செகண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம இழக்க போறது நம்மளோட பணத்த தான். ஸோ இந்த மணி இன்வால்வ் ஆகுது அப்படின்னாலே, அந்த இடத்துல இந்த இந்த எப்படி சொல்றது? இந்த பிரஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அத நம்ம ஸ்கேல்பிங்ல அதிகமா பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணுவோம். நார்மலா இருக்கிறத விட. 2வது ஓவர் ட்ரேடிங் ரிஸ்க். சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரேடிங் பண்றப்போ. சரிங்களா? ஸ்கேல்பிங்ல டிஃபால்ட்டாவே நம்ம மோர் ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? உண்மதான். ஆனா அதுக்காக அது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம் அப்டின்னாலுமே, ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே இன்னிக்கா, ஒரு நாளைக்கு இதுதான் என்னோட கோல். ஒரு ஒரு சில சர்டைன் பெர்சன்டேஜ் அது வந்து கன்சிஸ்டன்ட்டா அச்சீவ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ப்ராஃபிட் பண்றேன்னா, ஒரு நாளைக்கு இவ்ளோ பண்ணிட்டேன்னா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இல்ல நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இவ்ளோ தான் நான் கவுண்ட் வச்சுக்கணும். இல்ல இவ்ளோ லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபர்தரா ட்ரேட் பண்ணக்கூடாது அப்டின்னு, அந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ கண்ட்ரோல் பண்ற ஏதாவது ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கணும். இந்த 2 வச்சுக்கலாம். ஒண்ணு ப்ராஃபிட் பண்ணிட்டோமா, இவ்ளோ ப்ராஃபிட் பண்ணா அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க வேணாம். அன்னைக்கு அதோட வந்து குளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கணும். இல்ல லாஸா, இவ்ளோ லாஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போயிரணும். இது 2ம் இல்லாம 3வதா ஒரு ரூல்ஸ் அடிஷனலா வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ண முடியாது. ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் தான் உட்காரும். ஒரு நாள் வந்து 3 மணி நேரம் உட்காரும். ஒரு நாள் வந்து மார்க்கெட்டே க்ளோஸ் ஆனா, நான் போமாட்டேன். ஐய்யயோ! க்ளோஸ் ஆகப்போதே அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏன்னா, இந்த மாரி பண்ணோம்னா, இதனால நம்மளோட மத்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். இவ்வளோ நேரம்னா, இவ்வளோ நேரம் தான். அதுக்கு எவ்வளோ நீங்க ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களோ ட்ரேடிங்க்கு அந்த டைம் மட்டும் தான் ஒதுக்கணும். ஓகேங்களா? ஸோ மத்த வொர்க்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான லிமிட்ஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இத பண்ணிட்டோம்னாலே இந்த ஓவர் ட்ரேடிங்க வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஸ்கேல்பிங்ல. 3வது அடிக்ஷன் அண்ட் டோபமைன். ஸ்கேல்பிங் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு கேம்லிங் மாதிரியே இருக்கும். லக் பேசிஸ்ல தான் இங்க ப்ராஃபிட் வருது. இந்த விளையாட்ட இப்படிதான் விளையாடணும். இப்படி பண்ணா ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இத ஒரு கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கேம்லிங் விளையாடுற மாதிரியே ட்ரேடிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மென்ட்ட உருவாக்கும். இந்த எக்ஸைட்மென்ட்னால ட்ரேடிங் பண்ணும்போதே நம்மளோட பிரெயின்ல வந்து இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். நார்மலா இது வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிவார்டு கெமிக்கல். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுல நமக்கு ஒரு சன்மானம் கிடைச்சது அப்படின்னா, அதுக்கு பலனா நம்மளோட பிரெயின்ல இந்த டோபமைன் பார்த்தீங்கன்னா உருவாகும். அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபீல குடுக்கும். ஒரு சாக்லேட் சாப்பிடுறப்போ, இல்ல நம்மளோட ஃபேவரைட்டான ஹீரோவோட படத்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்போ, இந்த மாரி நமக்கு புடிச்ச விஷயங்கள செய்யும்போது நம்மளோட பிரெயின்ல இந்த டோபமைன் பார்த்தீங்கன்னா செக்ரீட் ஆகும். இதே ஹார்மோன் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா செக்ரீட் ஆகுறதா சொல்றாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்டின்னா, ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வரும்போது மட்டும் இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது செக்ரீட் ஆகுறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒண்ணு நெனச்சிருப்பேன். அது அப்படியே மார்க்கெட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவே வந்து இந்த டோபமைன் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகிரும். உடனே நம்ம என்ன நெனைப்போம்னா, ஓ! ட்ரேடிங் இவ்வளவுதான் போல இருக்கு. நம்ம நெனைக்கிறதெல்லாம் நடக்குது. ட்ரேடிங் நம்ம கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம தான். நம்ம என்ன பண்ணாலும் ப்ராஃபிட் தான் வரும். கண்டிப்பா வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸா நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அது பில்ட் பண்ணும். அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இந்த டோபமைனோட அளவு அதிகமாக அதிகமாக அது நமக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்போ ப்ராஃபிட் பண்றோம்னா பிரச்சனை இல்ல. ஓகே. அந்த ப்ராஃபிட் லக்குனால வருதோ, இல்ல ஸ்கில்லுனால வருதோ, லாபம் லாபம் தான். சரிங்களா? அட் த எண்ட் ஆஃப் த டே. ஆனா நஷ்டமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் லாஸ் ஆனாலும் பரவால்ல. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். மார்க்கெட் மேல எந்த தப்பும் இல்ல. ட்ரேடிங்லாம் வந்து செம்மையா சம்பாரிக்கிற ஒரு ஃபீல்டு. அதனால
நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப காசு போடுவோம், திரும்ப பண்ணுவோம், விட்டதெல்லாம் மொத்தமா புடிச்சிடலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தன்னோட மொத்த அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க தான் அது வந்து ஒரு அடிக்ஷனா பாத்தீங்கன்னா மாறுது. 4வது டிரான்சாக்ஷன் காஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெர் ஆர்டருக்கு மினிமம் இவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்கரேஜஸ், மத்த சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து புடிப்பாங்க. பொசிஷன் ஓப்பன் பண்ணும்போதும் சரி, க்ளோஸ் பண்ணும்போதும் சரி. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா ரஃபா ஒரு அமௌண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரேட ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரூ. 50ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுல வந்து மோர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு கணக்கு வச்சீங்கன்னா கூட, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதாவது காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பண்றதுக்கு ஆகுற செலவுகள். இதுல சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் 2மே வந்துரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வர டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாபத்துல இருந்து குடுக்குற டாக்ஸ் கிடையாது. நம்ம ட்ரேட் பண்றதுக்காக கட்டுற டாக்ஸ். சரிங்களா? சோ அந்த சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங்ல வந்துரும். அதுவே ஒரு சர்டைன் அமௌண்ட் போயிரும். ஒரு ரூ. 50ன்னு வச்சா கூட ஒரு ட்ரேடுக்கு அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு 20 ட்ரேடுக்கு என்னாச்சு? ரூ. 1000 வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் காஸ்ட்டாவே போயிருச்சு. ஒரு சிலர்லாம் ரொம்ப லோ ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னு மார்க்கெட்குள்ள வருவாங்க. லோ ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ஸ்கேல்பிங் பண்ண முடியும் தான். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, அதுலருந்து நம்ம ஜெனரேட் பண்ற ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரிட்டர்ன்ஸே ஒரு பக்கம் கம்மியா இருக்கிறப்போ, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டே நம்மளோட ப்ராஃபிட்ட சாப்பிட்டுரும். அப்ப அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்னாலேயே என்னதான் நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும், நமக்கு லாஸ்ல தான் வந்து நிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 1000 டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்துச்சுன்னா, நம்ம கை காசு தான் ரூ. 500 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகும். அதனால இத பத்தியும் நம்ம வந்து மெயினா கவனம் குடுக்கணும். ஏன்னா, ஒரு நியூ ட்ரேடர் வந்து இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாரி டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சோ இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சு ரஃப்பா ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, இத நம்ம ப்ராப்பரா நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே, ஓவர் ட்ரேடிங்க அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கான ரூல்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிரலாம். நம்பர் 5 மென்டல் ஸ்ட்ரெஸ். கன்டினியூஸா நம்ம வந்து சார்ட்டே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்க்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா டவுன் ஆயிருவோம். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா டிசிஷன்லாம் ரொம்ப ஸ்பீடா எடுக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம கண்ட்ரோல்ல இருப்போமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஆக்சுவலா இருக்கணும். பட் ஒரு பாயிண்ட்க்கு மேல தானா நம்மளோட எமோஷன் வந்து நமக்குள்ள உட்கார்ந்துட்டு, எமோஷனலா பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுரும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1 ஹவர் ட்ரேட் பண்றோம்னா, ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எல்லா ரூல்ஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் உட்கார்ந்திருப்போம். ஆனா தொடர்ந்து அந்த கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருக்கோம். இல்ல நம்ம ஃபோனே பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்க அந்த சார்ட் மூவ் ஆயிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ, நமக்கே தெரியாம நம்ம வந்து எமோஷனலா செயல்பட ஆரம்பிச்சுருவோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு தப்பு போதும் ஸ்கேல்பிங்ல. நம்ம மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள முடிச்சு கட்டுறதுக்கு. இதுல நம்ம ப்ராஃபிட் மட்டும் இல்ல. நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலே மொத்தமா லாஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? ஸ்டார்ட்டிங்ல நமக்கு வந்து இந்த லக் பேசிஸ்ல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி வர ப்ராஃபிட்ட பார்த்து கிரியேட் ஆகுற ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால என்ன பண்ணுவோம், இப்படி சின்ன சின்னதா பண்ணி என்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறது? பெருசு பெருசா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைய தூண்டும் அது. சரிங்களா? அந்த டைம்ல ஹெவியான பொசிஷன்ஸ் அதாவது நம்ம கிட்ட இருக்க மொத்த கேபிட்டலுக்கும் போயிட்டு ட்ரேட் பண்ணி நல்லா பெருசா சம்பாதிக்கலாம். நமக்கு தான் ப்ராஃபிட்டா வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சு அப்படின்னாலோ, அந்த ட்ரேடோட லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ட எடுத்துட்டு போயிரும். இல்ல நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு. இதே மாரி ட்ரேட் பண்றாரு. பெருசா ஒரு பொசிஷனுக்கு அவர்கிட்ட இருக்க மொத்த கேபிட்டலுக்கும் பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன லாஸ் தான் வருது. கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாருன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா சுதாரிச்சு அவரு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனா, ஓவர் கான்ஃபிடென்ட்டே இன்னொரு பக்கம் என்ன பண்ணும்னா, ரிவெஞ்ச் எடுக்க தூண்டும். அது எப்படி நான் கரெக்ட்டா தானே ட்ரேட் பண்றேன். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஏதோ தப்பா இருக்கு. இப்ப பாரு விட்டத புடிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கடைசியில மொத்தத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இதே வந்து அவங்க வந்து ட்ரேடிங் அவங்களுக்கு அடிக்ஷன் ஆகிருச்சு அப்படின்னா, திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் இதே தப்ப வந்து ரிப்பீட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த தப்ப தான் நெறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த மனிய வந்து தேவையே இல்லாம வந்து இந்த மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் பண்றது ஸ்கேல்பிங்ல கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேபிளாவே இருக்காது. ஒரு நாள் 5 ட்ரேட் எடுப்போம். ஒரு நாள் 10 ட்ரேட் எடுப்போம். ஒரு நாள் ஒரு 3, 4 ட்ரேட் தான் கிடைச்சிருக்கும். ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ்லயே உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிருவோம். ஒரு நாள் 3 மணி நேரம் உட்காருவோம். ஒரு நாள் ஃபுல்லா காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து குளோஸ் ஆகுற வரைக்கும் மார்க்கெட்டே கெதின்னு உட்காந்துட்டு இருப்போம். மத்த வேலையில ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த ஸ்கேல்பிங்ல கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா பண்றது பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து ரொம்ப 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 கஷ்டம். மத்த ட்ரேடிங் ஸ்டைல்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஆக மொத்தத்துல
இருக்கிற எல்லா ட்ரேடிங் ஸ்டைல்லயுமே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் ஸ்டைல்னா நான் இந்த ஸ்கேல்பிங்கை தான் சொல்லுவேன். அண்ட் அதுதான் இந்த ட்ரேடிங் ஸ்டைலோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாவும் நான் பாக்குறேன். ஏன்னா மென்டல் பீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம். நிம்மதி இருக்கணும். ஓகேங்களா? கஷ்டப்படுறோம் அது வேற. ஓகேங்களா? பிசிக்கலா நம்ம கஷ்டப்படுறது வேற. பட் மென்டலி நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நம்ம வீடா இருந்தாலும் சரி, நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அந்த மென்டல் பீஸ் இல்ல அப்டின்னாலே, அந்த வேலை கஷ்டமா இல்லனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளால நார்மலா இருக்கவே முடியாது. ஸோ ஸ்கேல்பிங்லாம் பண்றப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்டிங்கிறது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஸ்கேல்பிங் ஆக்சுவலி எப்படி வொர்க் ஆகுது? முதல்ல இதுல ரியாலிட்டிக்கும், எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உண்டான வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, டக்குன்னு என்ட்ரி எடுக்கிறோம், டக்குன்னு க்ளோஸ் பண்றோம், சீக்கிரமா சம்பாதிக்கிறோம். அதான் ஈஸியா மணி மேக் பண்றதுக்கான வழி அப்டின்னு பார்க்குறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஸ்கேல்பிங்ல பிரிசிஷன், டைமிங், டிசிப்ளின் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். பிரிசிஷன் இன் த சென்ஸ் அக்யூரசில அந்த அளவுக்கு இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் த வொர்க் நம்மளோட பிரெயின்ல தான் நடக்குது. ஓகேங்களா? நம்ம துல்லியமா செயல்படல அப்டின்னா, லாஸ் நமக்கு தான் வரும். அடுத்தது ஸ்பீட் அண்ட் ரியாக்ஷன். ஏன்னா இதுல நம்ம டிலே பண்ண நம்மளோட லாஸ் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நான் ஒரு பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்றேன்னா, அந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னா, அடுத்த செகண்ட் யோசிக்க கூடாது. என் கை எக்ஸிட் பட்டன கிளிக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். நான் டிலே பண்ற ஒவ்வொரு செகண்டும் அதனால நஷ்டத்த சந்திக்க போறது நான் தான். அதாவது அந்த நஷ்டத்த அதிகமாக்குறேன். ஓகே வளர விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம தயக்கப்படுறோம் அப்படின்னாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே இப்போ ஒரு லாஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கே ரொம்ப 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 தயக்கப்பட்டுட்டே இருப்போம். ஓகே இப்படி தயக்கப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற வாய்ப்ப ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம எமோஷனலா பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங்ல. அதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு விலை குடுத்தே ஆகணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஸ்கேல்பிங்ல நம்ம ப்ராபபிலிட்டில தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸே பண்ணணும். இந்த ஸ்கேல்பிங்க பொறுத்தவரைக்கும் நம்மளோட வின் ரேட் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கணும். ஹை டிசிப்ளின்டும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்பதான் நம்மளால லாங் டேர்ம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பரா இருக்க முடியும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 வாரம், 1 மாசம் மேக்ஸிமம் ஒரு 3, 4 மாசம் வரைக்கும் பண்ணிட்டு, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போற ஒரு நிலைமை தான் வரும். நம்மளா அந்த முடிவை எடுக்கல அப்படின்னாலும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றதுக்கு கையில ரூ. 1 கூட இருக்காது. ஏன்னா இருந்த காசு எல்லாத்தையுமே ஸ்கேல்பிங் அப்படிங்கிற பேர்ல ட்ரேட் பண்ணி மார்க்கெட்லயே லாஸ் பண்ணியிருப்போம். ஸ்கேல்பிங்ல இன்டெலிஜென்ஸை விட டிசிப்ளின் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்கேல்பிங்கே சூஸ் பண்றாங்க. ஒரு சிலர்லாம் நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாம அததான் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ட்ரேடிங்குள்ள வராங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் குயிக் மணி மைண்ட் செட். காலங்காலமா ட்ரேடிங் அப்படின்னாலே வந்து சீக்கிரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி, இல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லனா இதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு ஏமாத்துற வேலை, இது ஒரு ஃப்ராடு, இது வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. ஆனா இந்த 2 எண்ணமுமே பாத்தீங்கன்னா தப்புதான். ஸ்கேல்பிங்லாம் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே செம்மையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. 2வது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுலலாம் வர ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ், சிலர் ட்ரேட் பண்றது, சிலர்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ட்ரேட் பண்றது. ஓகே. சோ அப்படியெல்லாம் பண்றத பார்த்து நம்மளாலயும் இந்த மாதிரி வந்து சம்பாதிக்க முடியும். நம்மளாலயும் இந்த மாதிரி குயிக்கா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால வர போட்டோஸோ வீடியோஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது உண்மையா ஃபேக்கா அப்படிங்கறத பார்க்கணும். உண்மை அப்படிங்கிற பட்சத்துல அது வெறும் ஒரு நம்பரா மட்டும்தான் நம்ம கண்ணுல தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பேஷன்ஸ், எஃபர்ட் இது எதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அவங்க எவ்வளவு வருஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட ட்ரேட்ல அந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு அவங்க என்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்காங்கங்கிறது அந்த போட்டோலயே வீடியோலயே பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஈவன் ஒரு லைவ் ஸ்ட்ரீமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 90% அவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா கூட அது நமக்கு புரியுமா, ஒரு பிகினருக்கு அது புரியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த மாதிரி வீடியோஸ்ல இருந்து நம்ம கேட்கிற ஒரு 4 விஷயத்த மட்டுமே வச்சு நம்மளால பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி டு சே திஸ், நம்மளோட காசை நம்ம லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 3வது லோ கேபிட்டல் இல்யூஷன். ஸ்கேல்பிங்லாம் பண்றதுக்கு நிறைய காசு தேவையில்லை. ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸா பண்ணி நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து சூப்பரா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணிடலாம். ஒரே மாசத்துல 50%, 100% ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற
ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும். பட் அதுல பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி அவங்களோட ஹோல் ட்ரேடிங் கேபிட்டலையும் பாத்தீங்கன்னா லாஸ் பண்றாங்க. நாலாவது எக்ஸைட்மெண்ட் அண்ட் டோபோமின். இத பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைல்டா பார்த்திருக்கோம். அஞ்சாவது லேக் ஆஃப் பேஷன்ஸ். பொறுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க, இல்ல வந்து ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி ஏர்ன் பண்ணணும், இல்ல அதை விட அதிகமா ஏர்ன் பண்ணணும், அதுவும் ரொம்ப சீக்கிரமா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு வர்றது நார்மல் தான். ஓகேங்களா? சோ அந்த தாட் சரியா தப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரேடிங்கா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா நான் தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா ட்ரேடிங்க்கு டிஃபால்ட்டாவே பொறுமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. அந்த பொறுமை இல்லாம உள்ள வர எல்லாருமே அவங்க பணத்தை இழந்துட்டு தான் வெளியே போறாங்க. சரிங்களா? சோ அந்த பொறுமை இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ற ஒரு ட்ரேடிங் ஸ்டைல இந்த ஸ்கேல்பிங் தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு ட்ரேட எடுத்துட்டும் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப நேரம் ட்ரேடிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல எதுக்குமே பாத்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஓவர் கான்ஃபிடன்ஸ். சோ இத பத்தியும் நம்ம வந்து டீடைல்டா பார்த்திருக்கோம். உண்மையை சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து கான்ஷியஸா நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணணும் அப்படின்னு இத பத்தி தெரிஞ்சு இத சூஸ் பண்றதே கிடையாது. எமோஷனலா பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே அவங்கள வந்து புஷ் பண்றாங்க. அதுதான் அவங்க வந்து ஸ்கேல்பிங் பண்றதுக்கான ஒரு காரணம் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கேல்பிங்னா இதுதான் அப்படின்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேல்பிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ்க்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாது. ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். ஒரு சிலர்லாம் வந்து இப்ப மார்க்கெட்குள்ள புதுசா வரவங்களும் தாராளமா ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து தான். சோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல ஸ்கேல்பிங் ஏன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? ஏன்னா இந்த ஏரியால எல்லாம் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஆனா எமோஷனல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகமா ஸ்கேல்பிங்க்கு தேவை. அப்படி இருக்கிறப்போ இந்த ட்ரேடிங் ஸ்டைல நம்ம சூஸ் பண்ணோம்னா நான் இந்த ஒரு ஃபேக்ட் அடிப்படையில தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே சொல்ல போறேன். சரிங்களா? இப்ப நான் பண்றேன், ஸ்கேல்பிங் பண்றேன்னா நான் சக்சஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, நான் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு, அதாவது என்னோட காசை லாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இது ஒவ்வொன்றையும் பார்ப்போம். சரிங்களா? எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாம நம்மளால ஸ்கேல்பிங் பண்ணவே முடியாது. ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஸ்கேல்பிங் எல்லாம் வாய்ப்பே இல்ல. சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம காசை லாஸ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ரெண்டாவது லேக் ஆஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்ல அப்படின்னாலும் அதே விஷயம் தான். சரிங்களா? நம்ம சக்சஸ் ஆகிறத விட ஜென்ரலா சொல்லிடுறேன், ட்ரேடிங்லயே சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒரு காம்படிஷன் ஃபீல்டு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ற ஒரு ஏரியா தான். அதாவது நம்மளோட தனித்திறமைன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாரு கூடயும் போட்டி போட வேணாம். அவங்களோட பெட்டரா பண்ணணும், இவங்களோட பெட்டரா பண்ணணும், இவங்களுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் பண்ணி இது பண்ணா வின் பண்ணாதான் ப்ராஃபிட் அப்படிலாம் கிடையாது. நான் என்னோட திறமைய காட்டி என்னால வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் அப்படி இருந்தும் இதுல சக்சஸ் ரேட் ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு. அதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எமோஷனலி ட்ரேட் பண்றது தான். சரிங்களா? மத்த ஃபேக்டர்ஸும் ஒரு ரீசன் தான். மெயினான ரீசன் நான் சொல்றேன். சரிங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ ஸ்கேல்பிங்ல அந்த சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நார்மலா ட்ரேடிங்ல இருக்கிற சக்சஸ் ரேட் இப்போ ஒரு அதை விட 10ல 1 மடங்கு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 100ல ஒரு 10 பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னா அந்த 10ல ஒருத்தர் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பரா இருப்பாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கம்பேரிசன் தான். இது வந்து எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? வெரி 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 ஃபியூ ட்ரேடர்ஸ் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்கேல்பிங் பண்றாங்க. அடுத்தது லோ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல நம்ம ஸ்கேல்பிங்லாம் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். சரிங்களா? ஏன்னா இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் அதுல போயிட்டு எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படிங்கறத என்னால பிளான் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாம டைரக்டா போயிட்டு ஜம்ப் பண்ண அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் நம்மளோட ஹோல் ட்ரேடிங் கேபிட்டல்ல லாஸ் பண்றதுக்கான ரிஸ்க் இந்த ஸ்கேல்பிங்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சைக்காலஜிக்கலி ஏகப்பட்ட டேமேஜ், அதாவது நம்மளோட மென்டல் ஹெல்த்த மத்த ட்ரேடிங் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது ஸ்கேல்பிங் வந்து அதிக அளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல நமக்கு வந்து ஹை ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சோ இதனாலதான் பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஆனது. அண்ட் இதனாலதான் வந்து பிகினர்ஸ்க்கு இது செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஸ்கேல்பிங் யாரு தான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான, எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கிற, டிசிப்ளின்டா இருக்கிற, ஸ்ட்ராங்கான ரிஸ்க் கண்ட்ரோல் மைண்ட் செட் இருக்க ட்ரேடரால மட்டும்தான் முதல்ல ஸ்கேல்பிங்கே பண்ண முடியும். ஸ்கேல்பிங் பண்றதுக்கே இந்த எல்லா விஷயமும் தேவை. சரிங்களா? இதுக்கு அடுத்துதான் சக்சஸ்ஃபுல்லா ஸ்கேல்பிங் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா
இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயமுமே ஒரு அடிப்படை தேவை மாதிரி ஸ்கேல்பிங்க்கு. சோ இது 4ம் ஒரு ட்ரேடருக்கு இருந்தா மட்டும் தான் உங்களால ஸ்கேல்பிங்கே பண்ண முடியும். சரி, பிகினர்ஸ்க்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ என்ன கேட்டா மத்த 2 ட்ரேடிங் ஸ்டைல நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கேல்பிங் பண்ற ஐடியால இருக்கிறவங்களுக்கு வேற ஆல்டர்னேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 2 சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், இல்லனா டே ட்ரேடிங். ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப க்ளோஸா, கிட்டத்தட்ட ஸ்கேல்பிங் மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு க்ளோஸா இருக்கிறது டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே தான். சரிங்களா? ஆனா என்ன, ஸ்கேல்பிங்க்கும் அதுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஒரு சில ஃபேக்டர்ல நமக்கு ஸ்கேல்பிங்கை விட டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே பெட்டரா இருக்கும். சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா இது 2 தான் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் மெல்ல மெல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுதான் லாங் டர்ம் சக்சஸ பாத்தீங்கன்னா உருவாக்கும். இப்போ நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பர் எப்படி ஆகணும் அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா ட்ரேடிங்க லேர்ன் பண்ணணும் அண்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ட்ரேடிங் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்தர் டே ட்ரேடிங் ஆர் ஸ்விங் ட்ரேடிங் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல போலாம். இல்ல ப்ரோ எனக்கு ஸ்கேல்பிங் தான் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம் தான். என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணவே வேணாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட முடிவு. இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணணும் அப்படின்னு நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னாலும் இப்ப நான் சொல்ற ஸ்டெப்ஸே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான், ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எதுவுமே பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நம்மளால பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரியாணி செய்யறதை எடுத்துக்கோங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் ப்ராசஸ் கொடுத்தாதான் வந்து அந்த எப்படி சொல்றது டேஸ்டான பிரியாணி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எனக்கு வந்து சீக்கிரம் பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மொத்தமா குக்கர்ல போட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கணும் அப்படின்னா அது பிரியாணியா இருக்காது. ஓகே, அந்த மாதிரி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். முதல்ல அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். ஓகேங்களா? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே வந்துட்டு படம் மொக்க, இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது ஓடுது ஓடல அது அடுத்த விஷயம். முழு படத்தை பார்த்தாதான் என்ன சொல்றாங்கன்றது நமக்கு புரிய வரும். ஒரு சில படம்லாம் ஃபுல்லா பார்த்தாலும் புரியாது, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகேங்களா? சோ அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல நம்ம இன்வால்வ் ஆகணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஸ்டெப் 2, பொறுமையா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். ஏன்னா அனுபவம் தான் ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 முக்கியம். 3வது, நம்மளோட கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கணும். நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா முதல்ல என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத கத்துக்கிறதா கரெக்ட். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்ப என்கிட்ட ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றேன். எனக்கு ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, லாஸ் ஆச்சா அந்த லாஸை ரெக்கவர் பண்ற அளவுக்கு ஸ்கில் என்கிட்ட இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும், லாஸ் ஆகும், திரும்ப ப்ராஃபிட் வரும். அட்லீஸ்ட் என்னோட கேபிட்டல் நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இப்போ ஒரு மாசம் ஃபுல்லா ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேஜ்க்கு இப்போ 1 lakh என்கிட்ட கேபிட்டல் இருக்கு. அந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ட்ரேட் பண்றேன், ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் அந்த மந்த் எண்ட்ல ப்ராஃபிட் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த 1 lakh கேபிட்டல்ல நான் காப்பாத்தி இருக்கேனா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, சோ அந்த அளவுக்கான ஸ்கில்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே அதை கொஞ்சம் மெருகேத்தி ஈஸியா அடுத்தடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ட்ரேட் பண்றதா கஷ்டம், ப்ராஃபிட் பண்றது ஈஸி தான். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா இதுலயே நமக்கு எல்லா நேக்கும் தெரிஞ்சிடும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்ல தான் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுப்போம். ஓகே, ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே மாட்டோம். ஸ்டெப் 4, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்துலயுமே நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம பண்ற ஒர்க்கா இருக்கட்டும், நம்ம பண்ற ரிசல்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். 5வது, பொறுமையா இருக்க நம்ம பழகிக்கணும். 6வது ஸ்டெப், எமோஷனலா டிசிப்ளின்டா இருக்க நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரேடருக்கு தேவையான அவசியமான ஒரு குவாலிட்டி அப்படின்னா பொறுமையும் ஒழுக்கமும் தான். 7வது ஸ்டெப், கண்டினியூஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஓகே, அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா க்ரோ பண்ணணும். எந்த அளவுக்குன்னா எனக்கு இது போதும் அப்படின்னு நான் ஒரு லெவல் வச்சிருப்பேன். அந்த கோலை ரீச் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ 8th ஸ்டெப், இதெல்லாம் கரெக்டா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான, ஒருவேளை நீங்க வந்து டே ட்ரேடிங் ஆர் ஸ்விங் ட்ரேடிங் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா
இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டே ட்ரேடராவோ இல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடராவோ ஆகியிருப்பீங்க. ஒன்ஸ் அப்படி ஆகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இப்ப வந்து நீங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ண பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பர் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும். ஓகே, எடுத்த உடனே ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ என்ன கேட்டீங்கன்னா அதை ஈஸி ஆக்குறதுக்கும் கொஞ்சம் அந்த ப்ராசஸை டைம் கம்மி பண்றதுக்கும் இருக்கிற ஒரே வழி வேற ஒரு ட்ரேடிங் ஸ்டைல. என்ன கேட்டீங்கன்னா ஸ்கேல்பிங் தான் உங்களோட என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன். எனக்கு என்ன இருந்தாலும் ஸ்கேல்பிங் தான். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா ஸ்கேல்பிங் வந்து ஒரு சில டைம்லாம் நமக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த வீடியோல நிறைய ஸ்கேல்பிங்க்கு எகெயின்ஸ்டா நான் விஷயங்கள் பேசியிருந்தாலும் கடைசியா ஸ்கேல்பிங்கோட பவர் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நான் வந்து உறுதியா இருக்கேன் ப்ரோ. ஸ்கேல்பிங் தான் பண்ணணும்னு இருக்கேன்னா டே ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம். ஸோ டே ட்ரேடிங்கை சூஸ் பண்ணிட்டு முதல்ல சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது எப்படின்றத கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பிங்க்கு சேஞ்ச் ஆனோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா சக்சஸ் ரேட் இதுல தான் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் டே ட்ரேடரால மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கேல்பரா பாத்தீங்கன்னா ஆகிர முடியும். ஓகேங்களா? சோ இப்போ நான் ஸ்கேல்பிங்கோட பவர் என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னைய நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன். நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னால ஒரு ஏஜ் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல நானே நினைச்சாலும் பாத்தீங்கன்னா என்னால சில கஷ்டமான வேலைகள்லாம் செய்ய முடியாது. அன்னைக்கு என்கிட்ட இந்த ஸ்கேல்பிங் ஸ்கில்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வயசான காலத்துல என்னோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல வந்து எனக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. பட் இப்ப இருக்கிற ஃபேமிலி கமிட்மெண்ட்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இப்ப என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஏர்ன் பண்ணணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட ஃபேமிலியை வந்து பாத்துக்கணும், ஃபைனான்சியலி வெல்த்தை கிரியேட் பண்ணணும், நிறைய இருக்கு கோல்ஸ் எல்லாமே. அதுல தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். இது எப்போ வரைக்கும்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் என்னோட வேலை இதுதான். ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் நான் என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய் பண்றதுக்கும் காசு அஃப்கோர்ஸ் தேவைதான். சரிங்களா? அந்த டைமுக்கு செலவு பண்றதுக்கும் காசை இப்போல இருந்தே சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கும் ஒரு பங்கு. ஆனா இப்ப என்கிட்ட ஸ்கேல்பிங் ஸ்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ரிட்டையர்மெண்ட் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா என்னால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் என்னோட சிஸ்டம் முன்னாடியோ இல்ல என்னோட போனை யூஸ் பண்ணியோ நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா நல்ல ஸ்கில் டெவலப் ஆயிருக்கணும். இப்பயும் நான் சொல்றேன், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த டைம் வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அது ஒரு அடிஷனல் இன்கம் தானே. ஏன்னா அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட போறது இல்ல. இன்ஃபேக்ட் வந்து இப்ப நான் ஒரு ட்ரிப் போறேன். ஓகேங்களா? வேற ஒரு லொகேஷனுக்கோ இல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கோ போறேன். என்கிட்ட ஒரு டிவைஸ் அதுல வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாலே ஈஸியா என்னால ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அந்த டைம்லலாம் அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம பிளஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்கேல்பிங்க்கும் நிறைய இருக்கு. அந்த பிளஸ்ஸ மட்டும் பார்த்துட்டு எடுத்த உடனே நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆகுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரேடிங்க சூஸ் பண்ணி அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கேல்பிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எப்ப வேணாலும் டிஎம் பண்ணுங்க. எங்க கேட்டா சொல்ல போறாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா இந்த இந்தியன் மார்க்கெட் சீரீஸை செக் பண்ணி பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கோர்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இல்ல நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா நாங்க ஃபாரெக்ஸ் மாஸ்டரி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை கொடுத்திருக்கேன். இன்ட்ரஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம், எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஸ்கேல்பிங் பண்ண ஆர்வமா இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.